தாயை அவமானப்படுத்திய நபரை 10 ஆண்டுகள் தேடி கண்டுபிடித்து பழி தீர்த்துள்ளார் இளைஞர் ஒருவர். சினிமா பாணி நடந்த கொலை சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ் சினிமா மட்டுமல்ல, உலக சினிமாவிலும் ரிவெஞ்ச் திரைப்படங்களுக்கு பஞ்சம் இல்லை. பாலிவுட் திரைப்படங்கள் போன்று 10 வயது சிறுவனின் கோபம் 10 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின் கொலையாக மாறி உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. அந்த சம்பவத்தை அரங்கேற்றிய நபரின் பெயர்தான் சோனு காஷ்யப். 10 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட தகராறில் சோனுவின் தாயாரை கடுமையாக தாக்கி அவமானப்படுத்திய மனோஜ் என்பவர் தலைமறைவாகியிருந்தார். தனது தாய் தன் கண் முன்னால் தாக்கப்பட்ட அவமானத்தை சோனு காஷ்யப்பால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோபத்தின் உச்சிக்கே சென்ற சோனு மனோஜை பல ஆண்டுகளாக சல்லடை போட்டு தேடி வந்திருக்கின்றார். 10 ஆண்டுகள் உருண்டோட கடைசியாக 3 மாதத்திற்கு முன்பு முன்ஷிபுலியா பகுதியில் இளநீர் விற்று கொண்டிருந்த மனோஜை கண்டுபிடித்தார் சோனு. கோபம் கொப்பளிக்க மனோஜை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளார். மனோஜை பின்தொடர்ந்த சோனு 4 கூட்டாளிகள் உதவியுடன் கதையை முடிக்க முடிவு செய்தார். அதன்படி கடந்த மே 22ஆம் தேதி மனோஜ் வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு செல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சோனுவும் அவரது கூட்டாளிகளும் மறைந்திருந்தனர். தனியாக வந்த மனோஜை இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கிய அவர்கள் இரத்த வெள்ளத்தில் விட்டுவிட்டு தப்பி ஓடினர். அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மனோஜ் உயிரிழந்தார். கொலை திட்டம் நிறைவேறினால் மது விருந்து வைப்பதாக உறுதியளித்த சோனு காஷ்யப் நண்பர்களோடு சென்று பார்ட்டியில் ஜாலியாக இருந்துள்ளார். இதனிடையே கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். எனினும் கொலையாளிகளை நெருங்க முடியவில்லை. அண்மையில் சோனுவும் அவனது கூட்டாளியும் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோவில் கொலையாளிகளில் ஒருவர் அணிந்திருந்த டிஷர்ட்டும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்த நபரின் டிஷர்ட்டும் ஒத்துப்போக 5 பேரையும் பொறிவைத்து பிடித்தது போலீஸ். 10 ஆண்டுகள ரிவெஞ்ச் கொலையை நிறுத்திய சம்பவம் ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் சில நிமிட சிசிடிவி காட்சிகள் குற்றவாளிகளை கண்டறிய பேருதவி செய்யும் என்பதை சோனுவின் சம்பவம் உறுதிப்படுத்தியுள்ளது. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்.